கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். ஒரு முக்கியமான அறிவிப்பு, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. அதாவது நம்முடைய கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற சேனல் 4 ஆண்டுகளுக்கும் மேலே வந்துட்டுருக்கு. மே மாதம் 28ஆம் தேதி 2021 ஆண்டிலிருந்து வந்திருக்கு. என்னென்னா, அந்த ஒரு கொரோனா டைமில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து கர்த்தர் மீண்டும் ஜீவனையும் வாழ்வையும் கொடுத்த பிறகு தேவன் இதை செய்ய வைத்தார். இது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏறக்குறைய 1700 சில்லற வீடியோக்கள், பாடங்கள் இதில் இருக்குது. 2400 கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் திடீரென்று சென்ற வாரம் இந்த நம்முடைய அந்த பழைய சேனல் முடக்கப்பட்டு விட்டது. அதுக்காக ஜெபத்தோடு அதை மீண்டும் சரி செய்ய முயற்சி எடுக்கிறோம். பழைய செய்திகளையெல்லாம் கேட்கும் அளவுக்கு தான் அந்த சேனல் இருக்குது. இன்னும் அதை அவங்க ஒன்றும் பண்ணலை. ஏதோ வீடியோ கேம் மாதிரி எதையோ போட்டிருக்காங்க. அதுக்கான மெயிலெல்லாம் அனுப்பி புகாரெல்லாம் தெரிவிச்சிருக்கிறோம். அவங்களும் நமக்கு பதிலெலாம் கொடுத்துட்ருக்காங்க. புதுசாக ஒரு சேனல் அதே பேரில் ஒரு சின்ன மாற்றத்தோடு வந்து அதில் தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என்னென்னா, இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை இந்த செகண்ட் சேனல். இப்போ இது ஒரு தற்காலிக முயற்சி தான். தொடர்ந்து நம்ம 2 சேனல்லையும் போகலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை கூடுமான வரைக்கும் மீண்டும் பலருக்கு நீங்கள் இதை அனுப்புங்க. இதையும் பலர் பார்க்கட்டும், பிரயோஜனமாக இருக்கும். இது வழியாக தொடர்ந்து நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சமாக எளிமையாக கேட்டுட்ருக்கலாம். இந்த உதவியை நீங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ரொம்ப பிரபலமான வசனம். அடிக்கடி நாம் இந்த தொடரில் பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். எந்த தீமையை வெறுக்கணும்? என பக்கத்தில் ஒரு விளக்கம் இருக்கிறது. பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய் நான் வெறுக்கிறேன். இந்த தீமைகள் எல்லாம் அந்த ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆலோசனை. அது நாம் பார்த்துட்ருக்கிற விஷயம் என்ன? தாழ்மைக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெரியோர் முன்னாலே வாய் அடக்கமாக, பெருமை பேசாமல், உன்னையே நீ மேன்மைப்படுத்தி கொள்ளாமல் தாழ்மையாக நட. இதான் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து கவனிப்போம். 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். அகங்காரி, அகங்காரம், தாழ்மையாக இல்லாமல் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க? ஒருத்தர் ஹம்பிளாக இல்லை, ஆனால் அப்போ வேறு மாதிரி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அகங்காரமாக இருப்பாங்க. அப்படி ஒரு தீமையான ஒரு குணாதிசயம் அவர்களுக்குள்ளே ஒரு சுபாவம் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை வெறுக்கிறார். மொத்தமாக வீட்டையே பிடுங்கி தூக்கி போட்டுருவாராம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், இல்லையா? அப்போது இந்த அகங்காரமாக நடப்பது, இதை நாம் சொல்லாக தெரிந்திருக்கிறோம், செயலாகவும் சில நேரம் பார்த்துருக்குறோம். பெரியவங்க சில நேரம் நம்மளை கண்டிக்கிறத கூட, அகங்காரமாக பேசாத, அகங்காரமாக பதில் சொல்லாத, அகங்காரமாக அப்படி முறைக்காத அப்படின்வாங்க. அப்போது அகங்காரம் கூடாது, பதிலாக தாழ்மை இருக்கணும். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை, மனதில் தன்னை பற்றி மிஞ்சின பெருமையான எண்ணங்கள் இருப்பது, இது மனமேட்டிமை. ஒருவர் நம்மிடத்தில் பழகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனமேட்டிமையாக இருந்து பேசுனாங்கன்னா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ நாம் மாத்திரம் மற்றவங்கிட்ட மனமேட்டிமையாக நடந்து பேசினால் எப்படி இருக்கும்? மொத்தமாக இதை தேவன் அருவருக்கிறாராம். கோலியாத் மனமேட்டிமையாக பேசினான். இஸ்ரவேல் தேசம் ராஜாவுக்கு விரோதமாக மட்டுமல்ல, ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசினான். ஆனால் அதுக்கு முன்னால் மிக தாழ்மையோடு
ஜீவனுள்ள தேவன் மேலே விசுவாசம் வைத்த அந்த சின்ன தாவீது மனமேட்டுமையுள்ள அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். தேவனாலே அந்த வீழ்ச்சி அந்த கோலியாத்துக்கு வந்தது. அப்போ மனமேட்டிமை தேவன் அருவருக்கிறார். ஒரு பக்கம் ஒருத்தர் மனமேட்டிமையாக இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பக்தி முயற்சிகள் எல்லாம் தன்னை பங்கெடுத்து கொள்கிறாரு, சபை கூடி வருதல் எல்லா நேரம் வர்றாரு, கூட்டங்களுக்கெல்லாம் போகிறாரு, தன்னை மிக சரியாக இந்த வழக்கத்துக்குள்ளே வச்சுக்கிறார், பக்தி வழக்கத்துக்குள்ளே வச்சுக்கிறார். பார்த்தா அவர் கடவுளோடு நடக்கிற மாதிரியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். வசனம் சொல்லுது, கையோடே கை கோர்த்து நீ நடந்தாலும் கூட மனமேட்டிமையாக இருந்தால் கர்த்தர் அந்த சுபாவத்தை அருவருப்பார். அவ்வளவுதான். யோபு 40ஆம் அதிகாரம் 9 முதல். தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயமுண்டோ? அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ? இப்போது நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்து கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தியுள்ளவனையெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு பெருமையுள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டிப்போடு. அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். கர்த்தர் யோபனிடத்தில் கேட்கிறார், இவங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிடுவியா? அதில் வர்ற லிஸ்ட்டில் யார்? அகந்தை, பெருமை, அகங்காரம், இப்படி இருக்கிறவங்களெல்லாம் அடக்கிட்டு அவங்கள பணியை செய்வாயா? அப்படி பண்ணிட்டு என்கிட்ட வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்டவர்கள், தாழ்மையற்றவர்களாக இருக்கும் அந்த மனிதர்கள் அடங்க மாட்டாங்க. இப்போ நம்மிடத்தில் தாழ்மைக்கு பதிலாக தீமையான சுபாவங்கள் இந்த மாதிரி ஏதாகலும் இருக்கா நம்ம கவனிக்கணும். அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு அருவருப்பு, நமக்கு அழிவு. நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கல் விடத்திலோ ஞானம் உண்டு. அகந்தைக்காரர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிற ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் ரொம்ப அகங்காரமாக இருக்கிறாரு, அகந்தையான மனமாக இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற அறிகுறி என்ன? ஒருவர் சொல்லும் நல்ல ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. அப்போது நாம் இந்த நல்ல ஆலோசனைகளை எல்லாம் தவிர்க்கிறோமா? அதில் நாம் என்ன நினச்சிக்கிறோம்? நம்மளை தேவன் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அகந்தை இருக்கிறது. இவ்வளோதான். ஏன்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒருத்தனும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், என் வழி எனக்கு தெரியும், நான் கரெக்டாக இதெல்லாம் நான் பிளான் பண்ணி என் லைஃப்பை நான் என்னுடைய லெவலுக்கு, என்னுடைய தாட்டுக்கு, என்னோட திட்டங்களுக்கு கரெக்டாக நான் கொண்டு போயிடுவேன். நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்கிறோன்னு அவசியம் இல்லை. ஐ நோ எவ்ரி திங். இங்கே தான் அவர்கள் இருதயத்துக்குள்ளே அகந்தி இருக்கிறது. நல்ல நீதியான ஆலோசனையை நன்மைக்காகவே ஒருவர் சொன்னாலும் அதை ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே அகந்தி இருக்கிறது. அந்த அகந்தை அழிவுதான். நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் இலட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்மையான சிந்தனையே இல்லை, எல்லாமே மேட்டுமையான சிந்தனை, அகந்தையான சிந்தனை தான். அது அவர்களுக்கே அழுத்தத்தை கொடுக்கும், அவர்களை மொத்தமாக மாற்றிடும், அவர்களை தவறான வழியில் ரொம்ப சுலபமாக கொண்டு போயிடும். அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகள், குடும்பங்களில் இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், இந்த அகந்தை என்கிற சுபாவம் நமக்குள் இல்லாதபடிக்கு மாற்று என்ன? தாழ்மையாக நம்மை கற்றிடத்திலும் மனுஷருக்கு முன்பும் ஒப்பு கொடுப்பது. இல்லைன்னா அகந்தைக்கான விளைவு நமக்கு வந்து சேரும். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இப்போ ரெண்டுமே இங்கே வந்துடுச்சு. அகந்தையும் வந்து விட்டது, மனமேட்டிமையும் வந்து விட்டது. வீழ்ச்சி தான். பாருங்கள், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒருவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாமே ஒரு பள்ளத்துக்குள்ளே தள்ளிடணும்? சொல்லுவாங்கள்ல பெரியவங்க, நீயே குழியில் விழுறிய, நீயா தானாக போய் குழியில் விழலாமா? கொஞ்சம் புத்தி வேணாமா, யோசனை வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? யாரை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது? தாழ்மையற்றவர்களை பார்த்து. அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டிமை உள்ளவர்கள், நல்ல ஆலோசனையை கேட்காதவர்கள், தேவ வசனங்களை உள்வாங்கி அதை உணர்ந்து கொள்ளாதவர்கள். ஏன்னா தேவனுடைய ஆலோசனையும் கேட்க மனசே கிடையாது. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அதுக்காகவா ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? அதுக்காகவா நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
மேன்மை உண்டாக வேண்டுமானால் தாழ்மை தான் முக்கியம். வேறு எதுவுமே காரணம் கிடையாது. வேறு எது சுபாவமும் உதவாது. தாழ்மையாக இருங்கள், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு மேன்மை உண்டாகும். ஆனால் இங்கே அழிவுக்கு முன் ஒருத்தர் அழிகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன வந்திருக்கும்? இறந்துட்டார்ப்பா அப்படின்னா என்னாச்சு, அவருக்கு சிக்கா இருந்தார், ஏன்னா அவ்வளோ பெரிய மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி, அப்போ சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் ஒருவன் அழிந்து போகிறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த அழிவுக்கு முன்னால் என்ன வந்திருக்குமா? அவனுடைய இறுதியும் இருமாப்பாக இருக்குமாம். இருமாப்பு வந்திருக்கும். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ரொம்ப தெரிஞ்ச வசனம் இல்லை இது? நமக்கு நல்லாவே இது நிறைய முறை கேட்ட வசனம்தான். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இப்போ இப்படி யோசிப்போம், கர்த்தருக்கு முன்பு நாம் தாழ்மையாக இருக்கிறோமா? நாம் தாழ்மையாக நடக்கிறோமா? கடவுளுக்கு முன்னால் நம்ம தாழ்மையாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே சரியாக இருக்கிறதா? இதில் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, உயர்வீர்கள், உயர்வடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலை இந்த இடத்துல. ஆனால் அது எப்படி சொல்லியிருக்கு? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பு தாழ்மையாக இருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு முதலாளிக்கு முன்னால் தொழிலாளி மிக தாழ்மையாக நடந்தால் அந்த முதலாளி பார்ப்பார், இவனை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தலாம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நாம் அகந்தை, இருமாப்பு, மனமேட்டிமை, இதெல்லாம் தாழ்மையாக இருக்க முடியாதவங்க அவங்களுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற தீமையான விஷயங்கள். தாழ்மையை தெரிந்து கொள்ளாதவர்கள் இவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு ஏதோ ஒன்றில் இவங்க சிக்கியிருப்பாங்க. இதை விட்டுட்டு தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பு நம்மை தாழ்த்தினால் அவரே நம்ம என்ன பண்ணிடுவாராம்? உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அடங்கியிருங்கள்னா தாழ்மையாக இருங்கள், இவ்வளவுதான். தாழ்மையாக இருங்கள், அவருடைய கைக்குள்ளே தாழ்மையாக இருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு உங்கள் இருதயமானது ஒரு உயர்வை நோக்கி காத்திருக்கிறதா? மேன்மையை நோக்கி காத்திருக்கிறதா? தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை உயர்த்துவார். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, எங்களுக்கு தெரிந்த சொற்கள், எங்களிடத்தில் இருக்கும் சில தீய சுபாவங்கள், இவைகளை விட்டுவிட்டால் உம்மிடத்தில் கிருபையும் தயவையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியவான்களாக நாங்கள் மாறுவோம். இதை கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையாயிரும், வழிநடத்தும். இந்த விஷயத்திலே உணர்ந்து தங்களை ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதியும். சோதனை கன்னிகளுக்கு விலக்கி தப்புவியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.